ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நம்ம முழுமையா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பத்திரத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், இவங்களை ரிமாண்ட் பண்ணணும். இவங்க தவறானவங்க. இன்னைக்கு நடந்ததுதான் நான் தவறு இடத்துல கேட்டு சிசிடிவி நீங்க எனக்கு போட்டு கொடுக்கணும். சிசிடிவி பிட்டு போட்டு கொடுக்கணுங்க. இல்ல அந்த கேமரா ஆஃப் பண்ணி தான் உங்களையும் சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். நான் சிஎம் வரைக்கும் பேசுவேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த அம்மா பட்டு எல்லா ஆதிக்கும் டைரக்டா லஞ்சம் வாங்குறாங்க. இந்த அம்மா முழுமையா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பத்திரத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. இதை கவனத்தில் கொண்டு அரசு பேரை அகமதிக்கிறாங்க. அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், இவங்களை ரிமாண்ட் பண்ணணும். இவங்க தவறானவங்க. இந்த பதிவாளர் மிகப்பெரிய தவறானவங்க. வாங்க மேடம், நீங்க பதிஞ்ச பத்திரத்தை இப்ப காமிக்கிறேன். வாங்க. இது நீ போட மாட்டேன். இன்னைக்கு இந்த பத்திரத்தை நான் 40,000 ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன். இப்ப எப்படி நீங்க இந்த பத்திரத்தை போட்டீங்க? எனக்கு மட்டும் ஒரு மாசமா உங்கள்ட்ட அலைஞ்சிருக்கேன். என்ன ஒரு நாயை காட்டி கவனமா பேசுனீங்க. நீங்க எப்படி லஞ்சம் வாங்குறீங்க? இந்த லஞ்சத்தை கூட நீங்க இப்படி உட்கார வேண்டாம். நம்ம பாத்துக்கிறோம். இன்னைக்கு அதிகாரி லஞ்சம் ஒழிப்பு எல்லாமே வர சொல்றான். டிஐஜிட்டே பேசுறான். வரட்டும். மேடம், இன்னைக்கு நடந்ததுதான் நான் தவறு இடத்துல கேட்டு சிசிடிவி நீங்க எனக்கு போட்டு கொடுக்கணும். சிசிடிவி பிட்டு போட்டு கொடுக்கணுங்க. இல்ல அந்த கேமரா ஆஃப் பண்ணி தான் உங்களையும் சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். பாத்துக்குங்க. இன்னைக்கு சிசிடிவி கேமரா மறைக்கவே கூடாது. அந்த அம்மா எப்படி உள்ள இருந்து லஞ்சம் வாங்குது? நம்மகிட்ட பணம் சிசிடிவி புட்டேஜ் வேணும். நான் தகவல் இடத்துல கேட்பேன். நீங்க கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். நான் சிஎம் வரைக்கும் பேசுவேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.